வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6 கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய புக் பேக் எவாலுவேஷன் கொஸ்டின் நம்பர் 44ல இருந்து 49 இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு எப்படி ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்றது அப்படி எல்லா ட்ரிக்ஸையும் சார் சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் கேஸ் லாக்குரிய வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காம பார்த்துட்டு வாங்க. வாங்க இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். 44 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a sample of gas at 15 degrees Celsius at 1 atmosphere has a volume of 2.58 decimeter cube. When the temperature is raised to 38 degrees Celsius at 1 atmosphere, does the volume of the gas increase? If so, calculate the final volume அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் எதை ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் கொடுத்துருக்காங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ ரெண்டு கண்டிஷனில் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. வாங்க எப்படி வந்து நம்ம ஃபார்முலா மேக் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். ரைட், எழுதிட்டேன். அதே மாதிரி இது எவ்வளவு வால்யூம் இருக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர் பிரஷர். பிரஷர் இஸ் ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பியர். ரைட், அதே மாதிரி வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, V is equal to 2.58 decimeter cube. சரி, இந்த கண்டிஷன்ல இதெல்லாம் இருக்கு. ரைட், செகண்ட் என்ன பண்றாங்கன்னா when the temperature is raised to 38 degree Celsius, அப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு ஆகுது 38 degree Celsius at 1 atmosphere pressure. அப்ப P is equal to 1 atmosphere pressure. அதே தான் இருக்குது. ரைட், does the volume of the gas increases? volume of gas increase ஆயிருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. if so, calculate the final volume. ஒருவேளை increase ஆச்சுன்னா இந்த final volume எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ரைட், அப்ப இங்க டெம்பரேச்சர் வால்யூம் இதைத்தான் ரிலேட் பண்றாங்க. அப்ப டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் லா தான் என்ன பண்ணுதுன்னா டெம்பரேச்சரையும் வால்யூமையும் என்ன பண்ணுது ரிலேட் பண்ணுது. அவர் என்ன சொல்றாருன்னா V is directly proportional to temperature அப்படின்றாரு. நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா வால்யூம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. அதான் கால்குலேட் இப்படி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது V is equal to KT வரும். அப்ப V by T is equal to K அப்படின்னு ஒரு இதான் சார்லஸ் லாவா நம்ம படிச்சிருப்போம். ரைட், இப்போ நம்ம ஃபார்முலா மேக் பண்ணணும். டிஃபரண்ட் கண்டிஷன்ல இருக்கு. அப்ப இதை T1 வச்சுக்கோங்க, இதை V1 வச்சுக்கோங்க, இதை T2 வச்சுக்கோங்க, இதை V2 வச்சுக்கோங்க. சார் பிரஷர் அப்படியே விட்டீங்களே, பிரஷர் என்னவா இருக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கு. இங்கே 1 அட்மாஸ்பியர் தான், அங்கேயும் 1 அட்மாஸ்பியர் தான். அதுக்கு P1 P2 போட தேவையில்லை. அப்ப நம்ம ரிலேட் பண்ணக்கூடியது டெம்பரேச்சரையும் வால்யூம் தான். அப்ப T1 டெம்பரேச்சருக்கு V1 எவ்வளவு, T2 டெம்பரேச்சருக்கு V2 எவ்வளவு. அப்ப எப்படி சார் ஃபார்முலா மேக் பண்ணணும், V by T இருக்கா, அப்ப V1 by T1 is equal to V2 by T2. இப்படி தான் நீங்க ஃபார்முலா மேக் பண்ணணும். மாப்பாடெல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது. கணக்கிலே எல்லாமே இருக்கு, அந்த ப்ராப்ளத்திலே எல்லா விஷயமும் இருக்கு. எந்த அளவுக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்றீங்களோ உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்து விழுந்துரும். ரைட்டா, ஏன்னா எல்லாமே சிம்பிள் மல்டிபிகேஷன் டிவிஷன் மட்டும்தான். நீங்க ஃபார்முலா மட்டும் கரெக்டா மேக் பண்ணா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட், இப்போ இங்க இன்னொரு விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா இங்க டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலால இதை வந்து என்ன ஆகும்னா கெல்வினா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப டெம்பரேச்சர் T1 வந்து கெல்வினா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 15 டிகிரி செல்சியஸோட நம்ம 273 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் கவனிங்க, 882. அப்ப T1 வந்து எவ்வளவுனா 288 கெல்வின். அதே மாதிரி T2 என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 273 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா 311 கெல்வின் வரும். ரைட், இப்போ T1ஐயும் T2ஐயும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கெல்வினா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா V2 கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா இந்த இருக்கு, உங்களுக்கு தேவை V2 தான். ரைட், இப்போ தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வாங்க பண்ணலாம். V1 எவ்வளவு நமக்கு 2.58 divided by T1 எவ்வளவு 288 is equal to V2 என்னது தெரியாது சார், அதான் கண்டுபிடிக்க போறோம். V2 divided by T2 எவ்வளவுமா 311. உங்களுக்கு தேவை V2 தான். அப்ப மிச்சம் நம்ம கொண்டு வந்துருங்க. V2 is equal to 2.58 divided by 288 into 311. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2.78 டெசிமீட்டர் கியூபா கிடைக்கும். அப்ப கவனிங்க, V1 எவ்வளவா இருக்கு 2.58 டெசிமீட்டர். அப்ப V2 என்னவா இருக்கு 2.78. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா என்ன எழுதணும் நீங்க, என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க நமக்கு, does the volume of gas increase? yes, increase. எதுல இருந்து எதுல இருக்கு
வால்யூம் என்ன எழுதணும் அப்படின்னா எழுதுங்க தங்களா, வால்யூம் increased from 2.58 decimeter cube to 2.78 decimeter cube. ஏன்னா அதான் நமக்கு ஃபார்முலா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா தங்கங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Question number 45. A sample of gas has a volume of 8.5 decimeter cube at unknown temperature தெரியலன்றான். வால்யூம் சொல்லிட்டான் எவ்வளவு 8.5 decimeter cube at unknown temperature. When the sample is submerged in ice water at 0 degrees Celsius, its volume get reduced to 6.37 decimeter cube. What is its initial temperature? இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூமும் டெம்பரேச்சர் ரெண்டே தான் ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவும் என்னது போன சம் மாதிரியே இதுவும் சார்லஸ் லா தான். அப்ப நமக்கு என்ன தெரியும் சார்லஸ் லா படி V1 by T1 is equal to V2 by T2. எப்படி நான் போன சம்லயே சொல்லிட்டேன், அதனால ஸ்ட்ரைட்டா இங்க அப்ளை பண்ணேன் சார். சரி ரைட். இப்போ நமக்கு என்னென்ன தெரியணும், எது V1 எது V2 எது T1 எது T2 வாங்க பார்க்கலாம். V1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.5 டெசிமீட்டர் கியூப். அதுக்கு தான் அன்னோன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, அதான் T1 தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். ரைட். அப்ப V2 என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது, எவ்வளவா 6.37 டெசிமீட்டர் கியூபா இருக்கு. அப்ப T2 என்னன்னு பாருங்க, T2 is equal to 0 degree Celsius. நமக்கு டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இத கெல்வினா கன்வர்ட் பண்ணனும். அப்ப 0 degree Celsius is equal to எவ்வளவு கெல்வின்மா 273 கெல்வின். ரைட். இப்போ நமக்கு V1 V2 T2 தெரிஞ்சிருச்சு, T1 மட்டும் தான் தேவை. இத அப்படியே முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. வாங்க V1 எவ்வளவு இருக்கு 8.5 divided by T1 தெரியாத கண்டுபிடிக்க போறோம் is equal to V2 எவ்வளவு 6.37 divided by T2 273. உங்களுக்கு தேவை T1 தான், T1 அங்க கொண்டு போயிருங்க, மிச்சத்தை கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, T1 is equal to என்ன வரும் நமக்கு இந்த பக்கம் 8.5 into 273 divided by 6.37 அப்படின்னு வரும். ரைட்டா? நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு T1 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 364.28 கெல்வின் அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எப்படி ஃபார்முலா வரும்ன்றது நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபார்முலா கொண்டு வந்து கொடுக்கும். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 46. Of two samples of nitrogen gas, sample A contains 1.5 moles of nitrogen in a vessel of volume of 37.6 decimeter cube at 298 Kelvin. And the sample B is in a vessel of volume 16.5 decimeter cube at 298 Kelvin. Calculate the number of moles in sample B. Right. இப்போ ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனுடைய வால்யூம் கொடுத்திருக்காங்க. டெம்பரேச்சர் இருக்கு, என்ன டெம்பரேச்சர் 298 கெல்வின் 298 கெல்வின். அப்ப டெம்பரேச்சர் என்ன ஆயிருது கான்ஸ்டன்ட் ஆயிருது. எதை ரிலேட் பண்றாங்க அப்படின்னா வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிலேட் பண்றாங்க. அவாகேட்ரோ ஹைபோதீசிஸ் என்ன சொல்லுதுமா, V is directly proportional to number of moles. அப்ப V is equal to Kn. அப்ப V by N is equal to K வரும். நமக்கு ரெண்டு சாம்பிள் கொடுத்திருக்காங்க, அப்ப எப்படி எழுதலாம், VA by NA is equal to VB by NB அப்படி எழுதலாம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா NA என்னன்னு எழுதுவோம். NA வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 1.5 மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட். இதனுடைய வால்யூம் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு VA is equal to 37.6 decimeter cube கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இன்னொருல வால்யூம் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப NB is equal to question mark போட்டுக்கும், அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப VB is equal to என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 16.5 decimeter cube. அப்படியே அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன வரும் நமக்கு VA வந்து எவ்வளவுமா 37.6 divided by NA வந்து எவ்வளவு 1.5 is equal to
VB வந்து எவ்வளவுமா 16.5 divided by NB தான் கண்டுபிடிக்க போறோம். NB அப்படி வச்சுக்கலாம். அப்ப NB இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். NB is equal to என்ன வரும் நமக்கு 16.5 into 1.5 divided by 37.6 வரும். இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.66 மோல் வரும். சரியாமா? ரைட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வால்யூம் 37.6 இருந்து 16.5க்கு குறைக்கும் போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆயிருச்சு? குறைஞ்சிருச்சு. நீங்க செஞ்சது சரியான்றத உங்களுக்கு வந்து ஆன்சரோட இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். Question number 47. Sulfur hexafluoride is a colorless, odorless gas. Calculate the pressure exerted by 1.82 moles of the gas in a steel vessel of volume 5.43 decimeter cube at 69.5 degrees Celsius. Assuming ideal gas behavior. இந்த கேஸ் வந்து ஒரு ஐடியல் கேஸ் பிஹேவியரா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எதை கால்குலேட் பண்ணணும்னா கால்குலேட் தி பிரஷர் P கேட்டிருக்காங்க. அப்ப இது ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்படின்ற போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து என்னதுமா PV equal to nRT. நம்ம கேட்டது P தான். அப்ப P is equal to nRT by V. இதுதான் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இருக்கிற வேல்யூஸ்லாம் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப n is equal to 1.82 ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்ப V is equal to 5.43 டெசிமீட்டர் கியூப். இது வந்து மோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ரைட்டா. சரி, அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. T is equal to 69.5 டிகிரி செல்சியஸ். அப்ப செல்சியஸ் வந்து என்ன பண்ணணும், நம்ம இதை கெல்வினுக்கு மாற்றணும். அப்ப என்ன பண்ணணும், இதை பிளஸ் 273 போட்டோம்னா நமக்கு டெம்பரேச்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கங்களா 342.5 கெல்வின் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ இதுல நமக்கு ஆர் அது மட்டும் நமக்கு தெரியல. ஆர் வந்து என்னன்னா கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.0821. சரிங்களா? ரைட். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் வாங்க. P is equal to என்ன இருக்கு, n எவ்வளவு 1.82 into R 0.0821 into டெம்பரேச்சர் எவ்வளவுமா 342.5 divided by என்ன இருக்கு V எவ்வளவுமா 5.43. இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 9.425 அட்மாஸ்பியர் பிரஷர் வரும். இதுதான் P உடைய வேல்யூ. சரியா தங்கங்களா? வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Question number 48. Argon is an inert gas used in light bulbs to retard the vaporization of the tungsten filament. A certain light bulbs containing argon at 1.2 atmosphere and 18 degrees Celsius is heated to 85 degrees Celsius at constant volume. Calculate its final pressure in atmosphere அப்படின்றாங்க. நமக்கு தெரியும் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்ப்ல நமக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கான் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதனுடைய அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்னவா இருக்குன்னா 1.2 அட்மாஸ்பியரா இருக்கு. என்ன டெம்பரேச்சர்னா 18 டிகிரி செல்சியஸ்ல. அது என்ன பண்றாங்க, ஹீட் பண்ணும்போது 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 85 டிகிரி செல்சியஸுக்கு மாறிடுது. இங்கதான் நீங்க கவனிக்கணும், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, பிரச்சனை கிடையாது. கால்குலேட் இட்ஸ் ஃபைனல் பிரஷர். அப்ப எதை ரிலேட் பண்றாங்க அப்படின்னா பிரஷரையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்றாங்க. இது என்ன லா சார் அப்படின்னா கேல்-செக்ஸ் லா. pressure is directly proportional to temperature. அப்ப ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா நமக்கு P by T அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட். அப்ப நமக்கு ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு. அப்ப P1 by T1 is equal to P2 by T2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? சரி, இப்போ என்னென்ன நமக்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்ப P1 என்னன்னு பாத்தீங்கன்னா 1.2 அட்மாஸ்பியரா இருக்குமா? சரிங்களா? ரைட். அப்ப T1 வந்து எவ்வளவு அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணணும், கெல்வினுக்கு மாற்றணும். அப்ப கவனிங்க, 273 பிளஸ் 18 போட்டீங்க அப்படின்னா 10 11 1 மிச்சம் 1 8 9 அப்புறம் 291 கெல்வினா வருது. அப்ப T1 வந்து எவ்வளவுமா 291 கெல்வின் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் P2 எதுவும் கொடுத்துருக்காங்களா, அதுதான் கண்டுபிடிக்க போறேன். என்ன அப்படின்னா ஃபைனல் ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அப்ப T2 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு 85 டிகிரி செல்சியஸ். இதையும் கெல்வினுக்கு மாற்றணும்.
அப்போ 273 85 போடுங்க. என்ன வருதுமா நமக்கு 8 வருது. அப்புறம் இது 10 15 கஞ்சி மிச்சம் 1 358 கெல்வின் வருது. ரைட்டா? சரி ரைட். அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா 358 கெல்வின். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் வாங்க. P1 வந்து எவ்வளோமா 1.2 டிவைட் பை T1 வந்து எவ்வளோமா 291 இஸ் ஈக்குவல் டு P2 தெரியாத கண்டுபிடிக்க போகிறோம் டிவைட் பை T2 எவ்வளவு 358 கெல்வின். உங்களுக்கு தேவை P2 தான். மிச்சத்தை கொண்டு வந்துருங்க. P2 இஸ் ஈக்குவல் டு 1.2 பை 291 இன்ட்டு 358. இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு P2 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா தங்கங்களா 1.48 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வரும். சரிங்களா? ரைட். நம்ம டெம்பரேச்சர் என்ன பண்ணியிருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் 18 இருந்து 85. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1.2 அட்மாஸ்பியர்லேருந்து 1.48க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 49. A small bubble rises from the bottom of a lake where the temperature and pressure are 6 degrees Celsius and 4 atmosphere pressure to the water surface, where the temperature is 25 degrees Celsius and the pressure is 1 atmosphere pressure. Calculate the final volume in ml of the bubble if its initial volume is 1.5 ml அப்படின்றாங்க. ஒரு லேக் இருக்கு. லேக்ல இருந்து என்ன பண்ணா பாட்டத்துல இங்க ஒரு வாட்டர் பபிள் என்ன பண்ணா கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழே இதனுடைய வால்யூம் எவ்வளவு இனிஷியல் வால்யூம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா V1 is equal to 1.5 ml. சரிங்களா? ரைட். அப்ப கீழே கூடிய டெம்பரேச்சர் என்ன பிரஷர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் T1 is equal to 6 degree Celsius. அதே மாதிரி பிரஷர் பாத்தீங்க அப்படின்னா P1 is equal to 4 atmosphere pressure. அதாவது இது வந்து தண்ணிக்குள்ள. இது எங்க போகுதுன்னா சர்ஃபேஸ்க்கு போகுது. மேலே வருது. மேலே வரும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து என்னன்னா T2 is equal to 25 degree Celsius. பிரஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா P2 is equal to 1 atmosphere pressure. என்ன கண்டுபிடிக்கணுமா கால்குலேட் தி ஃபைனல் வால்யூம். அப்ப V2-வை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி பாத்தீங்களா எப்படி அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சார் சொன்னேன் பாத்தீங்களா இது மாதிரி தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இங்க எதை ரிலேட் பண்ணிருக்காங்க டெம்பரேச்சர் வால்யூம் பிரஷர் மூணையுமே ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப வால்யூமையும் பிரஷர் ரிலேட் பண்ணவர் யாரும் பாத்தீங்க அப்படின்னா பாயில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு V inversely proportional to pressure. சார்லஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வால்யூம் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணிருக்காரு சொல்லி சார் சொல்லியிருக்கேன் சார்லஸ் டிவி. அப்ப வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சரிங்களா? இப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவேஷனையும் V inversely proportional to pressure directly proportional to temperature. அப்ப என்ன ஆகும் V is equal to K T by P ன்னு வரும். அப்ப PV by T is equal to K. இப்படி தான் ஃபார்முலா மேக் பண்ணணும். அப்ப நமக்கு ரெண்டு கண்டிஷனா இருக்கும்போது என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்க அப்படின்னா P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இப்படி தான் நீங்க ஃபார்முலா மேக் பண்ணணும். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் கெல்வினா மாற்றணும். T1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 டிகிரி செல்சியஸ். அப்ப 273 6 நம்ம ஆட் பண்ணோம்னா 279 கெல்வின் வரும். சரிங்களா? அதே மாதிரி T2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு T2 is equal to 25 டிகிரி செல்சியஸ். அப்ப 273 25 போட்டீங்கன்னா 298 கெல்வின் வரும். சரி எல்லாத்தையும் மாத்தியாச்சு. வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். P1 வந்து என்னது நமக்கு P1 தான் இருக்கு எவ்வளவு 4 இன்ட்டு V1 வந்து எவ்வளவு தங்கங்களா V1 நமக்கு 1.5 டிவைட் பை T1 வந்து எவ்வளவு 279 is equal to ரைட். அடுத்து P2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 1 atmosphere இன்ட்டு V2 அதான் கண்டுபிடிக்க போறோம் V2 டிவைட் பை T2 வந்து எவ்வளவுமா நமக்கு 298 கெல்வின். மறந்து என்ன பண்ணிடக்கூடாது நீங்க டிகிரி செல்சியஸ் போட்டக்கூடாது. உங்களுக்கு தேவை V2 தான். அப்ப V2 is equal to என்ன வரும் பாத்தீங்கன்னா 4 into 1.5 into 298 divided by என்ன வருமா 279. இது எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா தங்கங்களா V2 is equal to 6.41 ml அப்படின்னு வரும். சரியாயா? கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 ml இருந்தது. மேலே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா 6.41 ml மாறுது. அப்ப கீழே பிரஷர் பாத்தீங்கன்னா 4 அட்மாஸ்பியர், மேலே பிரஷர் பாத்தீங்கன்னா 1. அப்ப பிரஷர் கம்மியாச்சுன்னா வால்யூம் கூடி இருக்கு. கரெக்டா தான் வந்திருக்கு ஆன்சரு.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 6 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளத்தில் நீங்கள் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரியில் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். இன்னும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 4 ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.